கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மாடி. கொடூரமானவர்களின் சீரல். சில நேரங்களில் மனிதனுக்கு வருகிற போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்களால் வருகிற போராட்டங்கள் கொடூரமாய் வரும். அது கொடூரமாய் வர்றது மாத்திரம் இல்லாம சீறிக்கிட்டும் வரும். ஆனால் அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு உண்மை! ஏழையா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏழையை அதிகமாய் நெருக்குகிற கொடூரமான செயல்கள் சில பேருடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ வானம் பூமியும் படைத்த தேவன் பலனா இருக்கிறார் என்று நிச்சயமாக நிரூபிக்கிறவங்க இருக்கிறார். அதுக்கடுத்தபடியா பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவுமா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி இருக்காராம்? அந்த பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவுமா இருக்கிறாராம். இப்படி இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கையில சொல்லுகிறார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனத்தை கேட்பதற்கு அன்றைய ராஜாக்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏனென்றால் தீர்க்கதரிசனம் பூராமே நீ தேவனுக்கு பயந்து நடம்பாரு. ஒரு ராஜாக்கள் கூட கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டுன்னு நம்பியே வாழலை. அவங்களுடைய கேடகத்தையும் அவங்களுடைய பட்டயத்தையும் ஆட்களையும் தான் நம்பி வாழ்ந்தாங்க. தேவையில்லாத நமக்கு அடுத்து இன்னொரு ராஜா வந்துருவாரோங்கிற பயத்துல சில ராஜாக்கள் தேவையில்லாத தவறுகளை செஞ்சாங்க, ஜனங்களை தவறாக வழி நடத்தினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்போ இவருக்கு இந்த 4 விதமான காரியங்களும் சம்பவிச்சது. இவர் ஒன்றும் ஒரு பெரிய படைபலம் கொண்டவர் அல்ல, சாதாரண ஒரு மனிதன், கர்த்தரே நம்பி வாழ்கிற ஒரு மனிதன். அப்போ இவருக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யமே எழும்பி சீரிச்சு, பயங்கரமா சீரிச்சு. அவனால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு என்ன பலன் இருக்குது? அவன் எப்படி நம்ம கிட்ட மோதுவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராடிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இந்த வசனம் அவர் எவ்வளவு தூரம் தேவனை உணர்ந்திருந்தால் சொல்லுவார். நீ கஷ்டமான சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை, கர்த்தரை தேடிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கடினமும் கஷ்டமும் வரும்போது அவங்க கர்த்தரை தேடுறாங்களான்னா முடியாது. அவங்க சபை கூட தேட மாட்டாங்க, ஊழியக்காரன் கொண்டு தேட மாட்டாங்க. ஏன்னா நான் பயங்கரமா கஷ்டப்பட்டேன், அந்த நேரத்துல நான் என்ன செய்யம்பாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்து காட்டுகிறார். சொந்த ஜனம் தேவனை மறந்து வாழ்கிறது, அந்த ஜனத்துக்கு இவர் உணர்த்தணும். பெரிய ஒரு வேலை சொன்னா அந்த சொந்த ஜனத்துக்கிட்ட எல்லா படைபலமும் எல்லா பலமும் அவங்ககிட்ட தான் இருக்கு, இவர்கிட்ட கர்த்தர் மட்டும்தான் உண்டு. இந்த சொந்த ஜனம் கர்த்தருக்கும் பயப்படாது. அப்போ எப்படி இவர் சொல்லும் போது எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது இந்த வசனத்தை அவர் எழுத முடிகிறது. எத்தனையோ கொடூரின் சீரல் மோதி அடிக்குது ஆண்டவரே, ஆனாலும் நீர் ஏழைக்கு பலனாத்தான் இருக்கிறீர், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாத்தான் இருக்கிறீர், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் நிழலுமா இருக்கிறது. அதான் சொல்லுவேன், கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கும். என்ன கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்காரு? ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும், ஆபத்து காலத்துல தப்பும் அடைக்கலமும் நிழலுமா அவர் இருக்கிறாருங்கிறது இந்த வசனத்திலேயே சொல்லி முடிக்க முடியல. ஏன்னா சீசருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மெய்யாகவே செய்தார். மாம்சத்தில் இருந்த காலத்துல எப்போ செய்தார்னு பாத்தீங்கன்னா இதே வசனம் அங்க அப்படியே நடந்துச்சு. ஆண்டவர் அங்க அப்படியே அவர்களுக்கு அடைக்கலமாவும் பலனாவும் திடனாவும் இருந்தார். எப்போ அப்படின்னா 5 அப்பமும் 2 துண்டு மீன்களையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போசித்தாரு. மீதம் 12 குடைகள் எடுத்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு, எல்லாரும் படகுல ஏறி அவங்க ஊருக்கு போறாங்க. போறப்ப இயேசு அதே மலையில ஜெபம் பண்ணதுக்காக அமர்ந்திருந்தாருன்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. அவர் அமர்ந்திருந்தார், அவர் போகல. ஆனா சீசர்கள் போய்கிட்டு இருக்கும் போதே இடையில என்ன ஆயிடுச்சு? கலிலேயா கடல்ல பெரும் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்று அடிச்சா இவங்க தண்டு வலித்து போனா முடியல, பயங்கரமா புயல் கிளம்பிருச்சு. இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு புயலை பார்க்காங்க. கொடூரமானவரின் சீரலை பார்க்கறாங்க. அன்னைக்கு கொடூரமானவர்களின் சீரல், ஒட்டு மொத்தமா காத்தும் அலையும் பயங்கரமா இருக்குது. இவங்களால எதுவுமே பண்ண முடியல, இவங்க திகச்சு போயிட்டாங்க. இதுவரைக்கும் நடக்காதது நடக்குது. அப்போ கொடூரம் தானே அது. என்னது? இந்த படகை மூழ்கி அடிக்கிற அளவுக்கு சீரிப்பாயுது. இப்படி இருக்குது. இவங்க இயேசுவேன்னு கூப்பிடல,
ஆனால் இயேசுதான் அனுப்புனார், போயிட்டு வாங்கன்னு சொல்லி. போற வழியில இது நடக்குது. ஒன்னும் பண்ண முடியலையேன்னு வேதவசனம் எழுதியிருக்கு பாருங்க. மார்க்கு 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் காணப்பட்டார். இதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுங்க. 14ஆம் அதிகாரம் 25 படிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். ஆனா எப்படி இருக்கு? எதிர்காற்று அடிக்குது, புயல் உண்டாயிடுச்சு. இனிமேல் இவர்கள் தப்பித்துக் கொள்ள ஒன்றுமே இல்லை. இயேசு அங்க ஒலிவமலையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இங்க நடக்குது எதுவுமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற நவீன வசதியே இருந்தாலும் கடல்ல போய் மாட்டினவங்களுக்கு சில காரியங்கள்லாம் இன்னும் அது எதுவுமே இயங்காது அந்த நேரத்துல. அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது. இரவு நேரம் மை இருட்டும் வாங்க, அந்த மாதிரி பயங்கரமான கொடூரமான இருட்டு இருக்கும். அந்த இருட்டுகளின் மத்தியில, அந்த ஆவேசமான அலைகளின் மத்தியில மின்னலோ ஏதோ வெட்டியிருக்கலாம், அவ்வளவுதான். அதுல நம்ம முடிஞ்சோன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த கொடூரமான அந்த அலைகள்ல, அந்த காற்றுல, அந்த கடல்ல யார் நடந்து வரா? இயேசு நடந்து வந்தார். இது எவ்வளவு புரியுதுன்னு பாத்தீங்களா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் நமக்கு வரும்போது அதுலயே இயேசு நடந்து வருவார். நம்ம அவர் சொல்லுபடி, அவர் சொன்னபடி நம்ம போய்கிட்டு இருக்கோமானா, நம்ம அவரை கூப்பிடாட்டியும் நான் தானே அனுப்புனேன்னு சொல்லி அந்த கொடூரத்தின் மத்தியில அவர் அதுல கால் வச்சு நடந்து வந்துகிட்டு இருப்பார். அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப படகு மூழ்கிருமே, நம்மளாம் முடிஞ்சோமே நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதே கடல்ல, அந்த கொடூரமான கடல்ல யார் நடந்து வந்துகிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு கடல்ல. கடல் மேல் நடந்து வந்ததை அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு இன்னும் திகில் உண்டாயிருச்சு. என்னது பயங்கரமான திகில்? ஏன்? பிரச்சனை பெருசு. இவ்வளவு சூழ்நிலை நான் உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சா, பிரச்சனை அடக்கிறவரை அன்னைக்கு தான் அவங்க பாக்குறாங்க. ஓ, இவர் இவ்வளவு வல்லமை உள்ளவரா அப்படின்னு. அதான் பயங்கரமா ஆவேசம் நினைச்சாங்க. அவர் ஆண்டவர் ஆனாலும் அவ்வளோ பெரிய சீரும் காற்றுல, அந்த புயல்ல அவர் சாதாரணமா நடந்து வரும்போது இவங்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட இயேசுவை இவங்க நினைச்சே பார்க்கல. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தாங்க. இயேசுனா ஏதோ உங்க கூட வந்துகிட்டே இருக்கிறவரு, நீங்க கண்ணீர் வடிச்சா அவங்க உங்களோட இருப்பாரு, ஏதோ உள்ள உங்க கூட வருவார்னு உங்களை போலவே நீங்க அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்டவர். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். அது மாத்திரமல்ல, நாசியின் சுவாசத்தினாலே கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தவர் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை போலவே உங்க குடும்பத்துல ஒருத்தராவே இருப்பார், நீங்க அப்படியே சித்தரிச்சுக்கிடுதீங்க. அதுதான் நீங்க சீசர்களும் பண்ணாங்க. அவர் பேசுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, வியாதி நீங்கும், என்னது பிசாசு ஓடும். இப்ப ஏதோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, 12 கூட நிறைய அவரே ஆசீர்வதிச்சு கொடுத்தது. அது அதை எடுத்துக்கிட்டு போறோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா கடுமையான புயல். அந்த புயலை கண்டு நடுங்கினா, அந்த புயல்ல சாதாரணமா அதே இயேசு மாற்றமா வரல. இவங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா அதே இயேசு சாதாரணமா கடல்ல நடந்து வராரு. கொஞ்சம் கூட அலக்களிக்கல அவரை. இதை பார்த்து மிரண்டுட்டாங்க. இவ்வளோ பெரியவரையா நம்ம நம்பி இருக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த படகுல இருக்கிற ஏழையோ, எளியவங்களோ, நெருக்கப்படுகிறவங்களோ, ஒதுக்கப்பட்டவங்களோ எல்லாருக்கும் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அடைக்கலமா நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். இதுல அதட்டினாருன்னு சொல்றதை விட அவங்க படகுல அமர்ந்தாரு. எல்லாம் சரியாயிடுச்சு. உங்க வாழ்க்கையிலையும் மோதி அடிக்கிற பிரச்சனை, சோதனை, வெறுமை, வறுமை, கடன் பாரங்களின் மத்தியில கதறி அழுதுகிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலானவரா இது வரைக்கும் எல்லாரையும் ஜெயிக்க பண்ணவர் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க பயப்படுவீங்க. இவரை நம்ம சாதாரணமா நினைச்சோமே, ஏதோ 2 வார்த்தையை கொடுத்து சபையில அந்த வார்த்தையின் வழியா வெளிப்படுவார்னு நினைச்சோமே, ஏதோ ஆறுதலுக்கு 2 வசனத்தை படிச்சு நம்ம வாழ்க்கை சரியானா போதும்னு இருந்தோமே, அப்படிப்பட்டவர்னு நினைச்சோமே. ஆனால் இவரோ நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் முறித்து போட வல்லவரா அதிலே நடந்து காட்டுறாரே. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் செய்ய மாட்டாருன்னு விசுவாசிக்க பண்ணிடுவாரு. உங்க வாழ்க்கையில அமருவாரு. எல்லாம் அமைதியாயிரும். கரை சேர்ந்து விட்டார்கள். இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை இந்த நாளில் செய்வார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ தூரத்திலிருந்து
இல்லைன்னா ஏதோ உங்களை போல ஒருவர் நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை நோக்கி வருகிற எல்லா வித பிரச்சனையும் முறியடிச்சு அதன் மேல நடந்து வருகிறவர் தான் கர்த்தர் என்பதை மறந்துடாதீங்க. அதன் மேல சாதாரணமா நடந்து வரும். ஏதோ உங்க முன்னாடி வந்துட்டு பாரு நான் எவ்வளவு பெரிய ஆண்டவன் காட்டுறதுக்காக அவர் வரல, உங்களை விடுவிக்கிறதுக்காக வருகிறார், உங்களை வாழ வைக்கிறதுக்காக வருகிறார், உங்களுக்காக வருகிறார். அவர் ஒன்றும் என்ன பாரு நான் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைஞ்சவனு பாருன்னு சொல்லலாம் அவர் வரவே மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில அவர் வல்லமையை செய்கிறாரே, செஞ்சதுனாலதான் நம்ம சொல்ல முடியுது வல்லமை உடையவர் மகிமையானவைகளை நமக்கு செய்தார். அவர் இன்னும் மேலான வல்லமை கொண்டவர் தான். அந்த அளவுக்கு வெளிப்பட நம்ம முற்றுமுடிய சுயத்தை வெறுத்து அவர்கிட்டயே காத்திருக்கணும். அப்படின்னா தான் அவர் வல்லமை நமக்கு தெரியும். இங்க சீசர்களுக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது, என்னப்பா அது இவ்வளவு சீரும் புயலுல கடல் மேல நடந்து வராது. நாங்க இதுவரைக்கும் இந்த கடலை பார்த்துக்கிட்டு சீறி வருதுன்னு நினைச்சு நம்மளாம் முடிஞ்சோன்னு நினைச்சிருந்தா நம்மளை மீட்கிறவர் இவ்வளவு பெரியவரா? அந்த கடல் மேல சாதாரணமா நடந்து வராரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு பயங்கரமான காத்துல படகே அலக்களிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒருத்தர் சாதாரணமா நடந்து வராரு. அதை பார்த்து இவங்களுக்கு முடியல. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை படிங்க. ஆவேசம், கடல் இவ்வளவு கொந்தளிக்குது, ஆனா கடல் மேல ஒருத்தர் சாதாரணமா ஒருத்தர் நடந்து வராரு. அவர் நம்ம ஆண்டவர் தான். இது பயங்கரமான ஒரு ஆவேசமா இருக்குது, இது நம்பவே முடியாது அப்படின்னு இருக்கிற வேலை தான் சொல்றாரு, பயப்படாதிருங்க நான் தான், திடன் கொள்ளுங்கள். அவர் நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனை கொண்டு வருகிறவர். இப்போ அவர் நான் தான் உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே என்ன ஆகும்? இனி புயல் வந்தா என்ன, மழை வந்தா என்ன, அலை அடிச்சா என்ன, என்ன வந்தா நம்ம வாழ்க்கையில என்ன, நம்மளை தேடி இயேசு வந்துட்டாருப்பா. இனி ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசிச்சாங்க, எல்லாமே அமர்ந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் போராடுகிற எல்லா தீய வல்லமைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் முடிவுக்கு கொண்டு வர இயேசு கிறிஸ்துவினால முடியும். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க விசுவாசிங்க. அன்று காற்றும் கடலும் அவர் நடந்து வருகிற வேகத்துக்கு அதால நிக்க முடியல. இந்த படகுல வந்து அமர்ந்தாரு, எல்லாம் அமர்ந்து போச்சு. இந்த சீசர்கள் படகு கரை சேர்ந்தார்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கரை சேர்ப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களை கைப்பிடிச்சவர் கைவிடவே மாட்டார். ஆனாலும் அவர் சொன்ன வழிகள்ல நீங்க நடங்க. கர்த்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.